உட்கார்ந்து தேவனுடைய பிரசனத்துல காத்திருந்து முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்பட்டு தேவ பிரசனத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அங்க ஒரு போராட்டம் கண்டிப்பா உண்டு. நான் இந்த நாள் வரைக்கும் என்னுடைய ஜெபத்துல போராட்டம் நிச்சயமா இருந்துதான் இருக்கு. போராட்டம் இல்லாம ஜெபிக்கிற ஜெபத்துல பலன் இல்லை. எனக்கு பலன் இருந்தில்ல. நான் போராடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போராடி என் மாம்சத்துக்கு விரோதமா போராடி ரொம்ப நேரம் கழிச்சு ஆண்டவருடைய பிரசனத்துல ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஆவியானவர்கள் நிரப்பப்படும் போதுதான் வேதத்தை படிக்கும் போது எனக்கு புது அர்த்தங்கள் கிடைக்கும். தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார். அது வரைக்கும் நடக்காது. படிச்ச உடனே நடக்காது. அதனால இப்ப நீங்க எல்லாருமே கூட படிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு கூட காத்திருக்கும் போதும் நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் வெளிப்பாடுகள் தருவார், தரணும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பேரு சும்மா கடமைக்காக நம்ம படிச்சுட்டு முடிஞ்சிச்சு அப்படி நம்ம மூடி வைக்கிறோம் பாத்தீங்களா? அதனாலதான் பிரச்சனை. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும் நமக்கு தெரியறது இல்லை. காரணம் என்ன? ஏன்னா வெளிப்பாடின் வார்த்தைகள் இல்லை. எல்லாருக்குமே அந்த வார்த்தை இருக்கணும்.